ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். ஆண்டவர் யாரை நேசிக்கிறார்? முதல்ல ஒருத்தனை சொன்னார், துன்மார்க்கன், அவன் அருவருப்பானவன் அப்படின்னு அழகா சொல்லிட்டார். ஆனா ரெண்டாவது ஒன்று சொல்றாரு, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். நீதியை பின்பற்றுதல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சரிதானா? சில நேரங்களிலே 2 பேர் சண்டையிடுவார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒருவர் வசதியானவர், இன்னொருவனும் ஏழை. இந்த வசதியானவர் தன்னுடைய பணத்திமிருனால அவனை அடக்குவதற்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் பண்ணுவார். இந்த சூழல்ல நீங்கள் அந்த வசதியானவருக்கு நீங்கள் ஆதரவாக நீங்கள் போனால் நீங்கள் நீதி செய்யவில்லை. எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க பண்றது அநியாயம்னு தெரியும், அயோக்கியத்தனமான காரியத்தை தான் செய்கிறாருன்னு தெரியும். அப்போ நீதி என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, எளிய மக்களுக்கு சார்பாக நாம் பரிந்து பேசவோ, நியாயம் எங்கே இருக்கிறதோ அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவும், அதை உணர்த்து வைக்கக்கூடிய அளவிலும் செய்கிறவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நம் மூலமாக நீதி செய்ய விரும்புகிறார். இந்த விருப்பமான எண்ணங்கள் நமக்கு இருந்தால் ஆண்டவரால் நாம் நேசிக்கப்படுகிறோம். அநியாயமான காரியங்களுக்கு துணை போகாமல் நியாயமான காரியங்களுக்கு நாம் துணை போவோமே என்றால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம்! ஆண்டவரே, நாங்கள் உம்மால் நேசிக்கப்படக்கூடியவர்களாக நீர் எங்களை மாற்றும். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, நீதி பின்பற்றுகிறவர்களை நீர் நேசிக்கிறீரே, நாங்களும் அந்த நீதியாகிய உம்மை பின்பற்றி உம்முடைய பாசத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.